கொத்தடிமை. We are proud கொத்தூஸ். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. கொத்தடிமை. We are proud கொத்தூஸ். ஒரு அடிமைகளின் கூட்டத்தை சந்திப்பதில் என்ன பெரிய மகிழ்ச்சியும் வருத்தமும் இருந்துவிடப் போகிறது. இன்டெலெக்சுவல்னு சொல்லுவேனா? நாங்கெல்லாம் இன்டெலெக்சுவல் தான். எல்லாரும் சொல்லுங்க, we are proud intellectual. We are proud கொத்தூஸ். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? திமுக தோக்கலங்க, நாங்க மீண்டு வருவோம். உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் இன்னும் திருந்தல மாமா. 75 வருஷ பாரம்பரியம். நாங்க எவ்வளவோ அடிகளை பார்த்திருக்கோம். அடிகள் எல்லாம் தாண்டி நாங்க மீண்டு வர்றதுதான் எங்க சரித்திரமே தவிர நாங்க விழுவுறது எங்க சரித்திரம் கிடையாது. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? எவ்வளவோ அடிகளை பார்த்திருக்கோம். அடிகள் எல்லாம் தாண்டி நாங்க மீண்டு வர்றதுதான் எங்க சரித்திரமே தவிர நாங்க விழுவுறது எங்க சரித்திரம் கிடையாது. உனக்கெல்லாம் பேசவே தெரியல. அதனால கூடிய சீக்கிரம் நாங்க மீண்டு வருவோம். திமுக கண்டிப்பா வெல்லும். இப்பயும் சொல்றேங்க, திமுக காரெல்லாம் சாதாரணமா வரலைங்க. ஒவ்வொரு அடி மிதி உத எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அதுல என்னடா பெருமை? அங்க ஒரு வயசு குழந்தை இருக்குது, பக்கத்துல ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது, அவங்க அம்மா இருக்காங்க, அந்த குழந்தையோட பாட்டி உட்கார்ந்திருக்காங்க பின்னாடி. இரியா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூவிக்கிட்டு இருக்க. ஆமா, இது குடும்ப கட்சி தான். குடும்பமா வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுற திமுக குடும்ப கட்சி தான். ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு அந்த குடும்பம் தான் யாரும் ஆக்கப்படாதீங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆக இன்ப யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேர, அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர். திமுக இளைஞர்கள் இல்ல, திமுக இளைஞர்கள் இல்லன்னு சொல்றாங்க. திமுக இளைஞர்கள் இருக்காங்க. மண்ட பூரம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. பூரம் பென்ஷன் குரூப். இந்த போ 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 கொத்தடிமை சொன்னியே, 200 சொல்றியே, 10 ஆண்டு தோத்து போனாலும் கெத்தா இருப்பான்டா திமுக காரன். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணு கலங்குது. தலைவர் தொகுதியில கொளத்தூர்ல தோத்துட்டாருன்னு வந்துச்சு. ஏண்டா பஞ்சாயத்து போட்டு டிவி நோண்ற மாதிரி போறேன் வரேன் முறை அதையே பிடிச்சு நோண்றீங்களா? 6 மணிக்கு போன் எடுத்து பாக்குறேன், இன்ஸ்டாகிராம் போறேன், ரெக்வெஸ்ட் ஓபன் பண்றேன். 5 மெசேஜ். ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ, ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ, ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். ஏய், வெட்ட வளைய, இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு ஆலமரம்டா திமுக. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? வாழையடி வாழையா வர்றது வாழை மரம் தான், ஆலமரம் கிடையாது. வெட்ட சாயறதுக்கு நாங்க என்ன வாழை மரமாடா? வாழையடி வாழையாக இருக்கக்கூடிய ஆலமரம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த ஒரு டயலாக்னே தெரியலையே சாமி. கொள்கைக்காக விழுந்த ஓட்டு 1,50,00,000 ஓட்டு கொள்கைக்காக விழுந்துச்சு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. இது நான் உனக்காக செய்யல, எனக்காக செய்யறேன். கமெண்ட். திமுக காரன் எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் ஸ்டைலா கெத்தா திமிரா இருப்பான் உண்மையான திமுக காரன். பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போகாம இருக்குது. மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. வந்திருக்கிற இடம் சூப்பருங்கண்ணா, பட்டே கிளப்பலாம் போல இருக்கு. யாருங்க இவரு? பாக்குறதுக்கு செம்ம காமெடி பீஸா இருக்கு. லேட்டஸ்ட் ஸ்டைலுங்க. அரியப்பன் பையன் அன்பானந்தம், மை செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். இருந்துட்டு போ. யார் சொன்னதுன்னு தெரியல, இந்த உசு பெத்துறவங்க கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமா. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. எனக்கு கொடுத்திருக்க டாபிக் என்னன்னா, திமுக மீண்டு வருமா? தோல்வியை சந்திரிச்சிருச்சு, ஓகே, வருமா? வரும், ஆனா வராது. அண்ணா கேக்குதாண்ணா? நல்லா கேக்குதாண்ணா? மைனாரிட்டி கவர்மெண்ட்னா எப்படி ரன் பண்ணணும்னு என் தலைவன் கலைஞர்கிட்ட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா. எங்கேயும் கிடைக்காது, ரொம்ப அபூர்வம், வெரி ரேர். இந்த மாதிரி காமெடி எல்லாம் கேட்கறது ரொம்ப ரேர்.
2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிப்பாங்களா, அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அப்புறம் முதலமைச்சர் பதவியில போய் உக்காந்துட்டானா ஓகேண்ணா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டானா. உள்ளாட்சி தேர்தலில் யாருன்னா வேட்பாளருங்கண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்எல்ஏக்கே யார் அடையாளம் தெரியல. இல்ல உள்ளாட்சி தேர்தலில் எப்படி சார் என்ன சார் மொக்க காமெடி போட்டுட்டு இருக்கா சார்? அவன் மொக்க காமெடி அடிக்கிறான், அதுக்கெல்லாம் வந்து நீ இவனை போட்டு அடிப்பியா? யார் இவன் காமெடி பண்றது காமெடியானே தெரியாம இப்ப சிரிக்கலாம் சார். இப்ப சொல்வீங்களா, பெருமையா சொல்வீங்களா, நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பிதா? மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். கட்சிக்கு ஒரு குடும்பத்துக்கு காலங்காலமா நாங்க கொத்தடிமையா இருப்போம். கருணாநிதி தான், ஸ்டாலின் தான், உதயநிதி தான், இன்பநிதி தான், அதுக்காக நாங்க கொத்தடிமையா வாழ்ந்து சாவுறோம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு இயக்கம், என்ன மாதிரியான ஒரு இயக்கம்னு தெரியல. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். உடன்பிறப்புகளே வணக்கம். உடன்பிறப்புகளே உங்களைத்தான் சொன்ன உடனே ஊப்பியா, நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அது என்னடா ஊப்பி? நிறைய பேர் வந்து இது ஜிபே ஊப்பே அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஊப்பினா உடன்பிறப்பு. பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டானே இந்த பயப்புள்ள இந்த வயத்துல கடந்திருக்கா. அப்ப ஊப்பினா உடன்பிறப்பு. அந்த உடன்பிறப்புகள் வந்த வரலாறு தெரியுமா? அவன் கடந்து வந்த பாதை தெரியுமா? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. அக்கௌண்ட்ல வந்து 200 ரூபாய் உழுதுன்றாங்க. 200 ரூபாய் உழுதா நமக்கு? இல்ல நம்மள மோசம் பண்ணிட்டான்டா, நம்மள ஏமாத்திட்டான்டா, பட்ட கஷ்டம்லாம் பாலா போச்சுடா. அவன் எத்தனை வருஷமா யாரும் இருக்கு அப்படி இந்த நம்ம பிள்ளை ஆட்டிய போட்டாடா. மூணாவது புருஷன் இவன் எனக்கு மூணாவது புருஷன் தான். முதல் புருஷன் 6 வருஷம் லவ் பண்ணோனே கல்யாணம் பண்ணிருக்கோம். முதல் புருஷன். ஆனா எனக்கு தான் தெரியும் இவன் 4வது புருஷன்ட்டு. நான் கிட்னி திரியறோம், என்ன பார்த்தா கிட்னி திரியற மாதிரி இருக்கு. ஆனா இவனுக்கே தெரியாம ஒன்னு ஆட்டிய போட்டு நான் இவன் தான் எடுத்து வச்சிருக்கேன். பெரம்பூருக்கு விஜய் சார வாடான்னு சொல்லிருக்கீங்க. அண்ணே, நான் பெரம்பூருக்கு வந்து விஜய் சார வாடான்னு சொல்ல, வானான்னு தான் சொன்னேன். ஆனா பொசுக்குன்னு கிளம்பி இந்த மாதிரி வந்து நிப்பாருன்னு யாரு கண்டா? என்னடா அண்ணே, என் குழந்தை காரணமே அவங்க தானே. ஐயோ, இவ வேற எப்ப பாரு சாப்பிட போட்டு தங்க சீப்பாயிச்சு. இருடா, குழந்தை போனது காரணம் இதுதான். யாருக்கிட்ட தான் முடியணும்? விஜய் சார் வருவாரா? அங்க என்ன சுத்து கட்டி அவ்வளவு கேள்வி கேக்குறானுங்க. என்ன கூட்டாதீங்க, நிப்பாட்டு, நீ பாட்டு வேக மாட்டீங்களா? நீ போய் பேசுப்போ, நீ போ. எனக்கு என்னமோ கிட்னி கடத்தல் கேஸ் உண்மைதாங்க தோணுது.